உற்சாகமாக கரங்களை தட்டி நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் உள்ள 635வது பாடல், எல்லாருக்குமே தெரிந்த பாடலை பாட வேண்டும் என்பதற்காக நாம் இந்த பாடலை பாடி வருகிறோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன், எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால் என்கிற பாடலை நாம் யாரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட வருது, அன்பான தேவன் நம்மோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே என்று சொல்லி இந்த பாடலை நாம் விசேஷித்தவர்களாய் பாடுவோம். முடியாதவங்க போங்க, தயவுசெய்து யாரும் போக வேண்டாம். அடுத்த செய்தி இருக்கிறது. கரங்களை தட்டி பாடலாம் உற்சாகமாக. விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். இந்த பகலிலே மேகஸ்தம்பத்தினால் நம்மை பாதுகாத்து வருகிற கர்த்தரை நாம் உயர்த்தி பாடுவோம். நல்ல இயற்கைகளை சாதகமாக்கி கொடுத்த ஆண்டவரை நாம் துதித்து பாடுவோம். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் நம்மோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் நம்மோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகமுள்ள தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட வருது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தாகமுள்ள தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகமுள்ள தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார்,
சந்தோஷம் நான் காணுவேன். நம் ஏக்கமெல்லாம் நம் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நாம் காணுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். அப்படியே உட்காரலாம். இப்பொழுது வெள்ளாளங்குளத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய சோரன் வடிவேல் அவர்கள் ஒரு பாடலை பாடின பின்பு நாம் அடுத்த செய்திக்காக கடந்து செல்வோம். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் தந்தையாம் தேவனுக்கு துதி பலி செலுத்திடுவோம். இப்போது எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் தந்தையாம் தேவனுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பு தருகின்ற தேவனின் கிருபையிலே பிரசன்னமானீரே. எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பு தருகின்ற தேவனின் கிருபையிலே பிரசன்னமானீரே. துதிக்கிறேன் தூயவரே, போற்றுகிறேன் புண்ணியரே. இப்போது எப்போதும் எல்லாத்துக்காகவும் தந்தையாம் தேவனுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. தீகள் அனைத்து நின்றும் மீட்பு
மீட்பு தந்தீரையா, நற்செயல் செய்வதற்கு ஆர்வம் தந்தீரையா. தீய நாட்டங்கள் உலகை சார்ந்தவைகள் வெறுக்க செய்தீரே, வெற்றியும் தந்தீரே. துதிக்கிறேன் தூயவரே, போற்றுகிறேன் புண்ணியரே. நெறிகள் அனைத்தினின்றும் மீட்பு தந்தீரையா, நற்செயல் செய்வதற்கு ஆர்வம் தந்தீரையா. நெறிகள் அனைத்தினின்றும் மீட்பு தந்தீரையா, நற்செயல் செய்வதற்கு ஆர்வம் தந்தீரையா. துதிக்கிறேன் தூயவரே, போற்றுகிறேன் புண்ணியரே. இப்போது எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் தந்தையாம் தேவனுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. தேவ பக்தியுடன் தெளிந்த புத்தியோடு இம்மையில் வாழ்வதற்கு பயிற்சியும் தருகின்றேன். தேவ பக்தியுடன் தெளிந்த புத்தியோடு இம்மையில் வாழ்வதற்கு பயிற்சியும் தருகின்றேன். துதிக்கிறேன் தூயவரே, போற்றுகிறேன் புண்ணியரே. இப்போது எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் தந்தையாம் தேவனுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. சொந்த மகனாக தூய்மையாக்கிடவே உம்மையே பலியாக ஒப்படைத்த சிலுவையிலே. சொந்த மகனாக தூய்மையாக்கிடவே உம்மையே பலியாக ஒப்படைத்த சிலுவையிலே. துதிக்கிறேன் தூயவரே, போற்றுகிறேன் புண்ணியரே. இப்போது எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் தந்தையாம் தேவனுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. மறுசமம் முழுக்கினாலும் புதிதான ஆவினாலும் ரட்சித்து கழுவினீரே, மிகுந்த இரக்கத்தினால். மறுசமம் முழுக்கினாலும் புதிதான ஆவினாலும் ரட்சித்து கழுவினீரே, மிகுந்த இரக்கத்தினால். துதிக்கிறேன் தூயவரே, போற்றுகிறேன் புண்ணியரே. இப்போது எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் தந்தையாம் தேவனுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது சுகந்த வாசிக்க, நன்றி பலி அது உகந்த காணிக்க. கிருபையினால் நித்திய ஜீவன் தந்து நிரந்தர பரிசாக
நீதிமானாக்கிடவே உமது கிருபையினால் நித்திய ஜீவன் தந்து நிரந்தர பரிசாக துதிக்கிறேன். தூயவரே போற்றுகிறேன். புண்ணியரே இப்போது எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் தந்தையாம் தேவனுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது சுகந்த வாசன, நன்றி பலி அது உமத காணிக்க. அருளாட்சியை சேர்ந்த சபையாருக்கும் வருகிற அனைவருக்கும் திரியேக தேவனுடைய நாமத்தினாலே கொடுக்கப்பட்ட தாளந்தை கர்த்தருடைய பிள்ளைகள் பயன்படுத்தினதுனால கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி. ஆங்காங்கு இருக்கின்ற சகோதர சகோதரிகள், இது கடைசி செய்தியாக இருப்பதனால காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அதனால் இந்த 66வது தலையணை முகாம் இது கடைசி செய்தியாக இருக்கிறபடியினாலே நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமாக இருக்கிற உங்களையும் என்னையும் பலமுள்ளவைகளை ஆண்டவர் அங்கே மாற்றும்படியாக பலவீனர்களாகிய உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ அறிவாளிகள், விஞ்ஞானிகள், மேதாவிகள்லாம் இருக்கிற பொழுது உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அந்த தாமே கட்டியிருக்கிற அஸ்திபாரம் உள்ள அந்த நகரத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் காத்திருப்போம். இங்கே ஆங்காங்கு இருக்கின்ற சகோதர சகோதரிகள், இது கடைசி செய்தி. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது செய்தியின் ஆசீர்வாதத்திற்காக வேலாயுதபுரத்தை சார்ந்த செல்வமணி அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் படைத்தவரே, உன்னதமானவரே, சர்வ வல்லமுள்ள தேவனே, நித்திய பிதாவே, உண்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக புத்திர சுகாரியத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 66வது தலையணை முகாமை தேவன் தாமே 2 நாளாக நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர், இந்த இடத்துல வந்த நோக்கம் உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாகவும், எங்களுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய சத்தத்தில் அத்தியாவசியப்படுத்தும்படியாகவும் எங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றோடு துதிக்க சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த 66வது தலையணை முகாமிலே நீர் எங்களை பாராட்டின எல்லா கிருபைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காரியத்தினோட அடியனையும் கூட உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து உம்முடைய சத்திய வார்த்தையை கேட்கும்படியாகவும் உமக்கு நன்றி செலுத்தும்படியாகவும் இங்கே வந்து கொண்டு வந்து சேர்த்துக்காக நன்றோட துதிக்க சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்கக்கூடிய பாடல்கள், கர்த்தருடைய உம்முடைய வார்த்தைகள், எங்களுடைய வார்த்தையில் நாங்கள் அத்தியாவசியப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடைய வார்த்தையில் நாங்கள் ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டு விடாதபடிக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அத்தியாவசியப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுது கூட கடைசி தருணத்தில் வந்திருக்கிறோம். கடைசியாக எங்களுடைய கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். உம்முடைய தாசரை மறுத்து இந்த பகுதியிலே உம்முடைய தாசரை மறுத்து நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தையானது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சபை வாழ்க்கைக்கும் அதை புரோஜனமுள்ளதாக ஆக்கித்திரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த கூட்டத்தை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைந்தோம் உடைய பிரசன்னம் ஆளுகை எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. செபத்தை கேட்டுக்க நன்றி. எல்லா துதி கன மகிமையுள்ளவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற எங்கள் ஜீவனல்ல பிதாவே, ஆமென். நன்றி. அடுத்து நம்முடைய கடைசி செய்தி தொடங்க இருப்பதால் சகோதரர் வந்து
கர்த்தருடைய செய்தியை நமக்கு கொடுப்பார்கள். அப்பாடா கடைசின்னு சொல்லிட்டாங்க. அதோட முடிச்சிடலாம். ஓகே. கர்த்தர் நேற்றிலிருந்து நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பேசும் பொழுது நாம் என்ன செய்யணும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த நிறைவான செய்தியில் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவர் நம்மோடு இடைபடுகிறதற்கும் நம்முடைய பொறுப்புகள் என்ன என்பதை குறித்து ஒரு 3 காரியங்கள் மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வேகமாக எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக முடிக்கிறதற்கு நான் முயற்சி செய்கிறேன். நீங்களும் உட்காந்துன்னு இருக்கிறீங்க. நிறைய பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, கைவிடப்பட்டவங்க மட்டும்தான் அவங்க உட்காந்துன்னு இருக்கிறோம். வாங்க எல்லாரும் அங்கங்கே இருக்கக்கூடியவங்க தயவுசெய்து நிறைவான செய்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக எல்லாரும் வரும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கின்றோம். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். செய்யாதிருங்கள். சுமத்துகிறார்கள், நாடாக்களை 7 வரைக்கும் வாசிங்க. விருந்துகளில் வந்தனங்களையும் ரபி 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 என்று போது. இந்த வேத பகுதியில் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்லுகிற வார்த்தையாக இருக்கின்றது. இந்த வசனங்களில் நாம் கவனிக்கும் பொழுது வேதமாரகர், பரிசேயர் என்பவர்களுடைய வாழ்க்கையை குறித்து இங்கே சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றது. இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 3வது வசனத்தில் ஒரு வார்த்தை, விசித்திரமான ஒரு வார்த்தை. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவும் கை கொண்டு செய்யுங்கள், ஆனா அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். இது விசித்திரமா இருக்குல்ல? அவங்க சொல்றதெல்லாம் செய்யுங்க, ஆனா அவங்க செய்யறத மட்டும் நீங்க செய்யாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சொல்லுகிறதற்கும் அவர்கள் செய்கிறதற்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பவர்கள் நம்முடைய வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் எப்பவுமே ஒரு இணைப்பு இருக்க வேண்டும். வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் எப்பவுமே சம்பந்தம் இருக்க வேண்டும். நாம் வெறுமனே சொல்லுகிறவர்களாக மட்டுமல்ல, நாம் சொல்லுகிறபடி என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனா இந்த வேதபாரகரும் சரி, இந்த பரிசேயரும் சரி, இவங்க 2 பேர் யாரு? வேதபாரகரும் பரிசேயரும் யார் அப்படின்னு சொன்னா, அவர்கள் நன்கு வேதத்தை அறிந்தவர்கள். அவங்க நன்கு வேதத்தை அறிந்தவர்கள், வேதத்தை கற்றுக் கொடுப்பவர்கள்.
அவர்கள் வேதத்தை கற்றுக் கொடுப்பவர்கள். அவங்களை என்னன்னு கூப்பிடுறாங்க? 7வது வசனத்துல ரபி ரபி அப்படின்னு சொல்லி அவர்கள் அழைக்கப்படுவதை விரும்புகிறார்கள். ரபினா என்ன? நம்ம பாஷையில சொல்லணும்னா வாத்தியாரே. என்ன என்ன பேரு? வாத்தியாரே. அப்ப அவங்க என்னன்னு அழைக்க விரும்புகிறார்கள், அழைக்கப்பட விரும்புகிறார்கள். வாத்தியாரே அப்படின்னு என்ன கூப்பிடணும்னு அவர்கள் விரும்புகிறார்கள். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நம்மை பார்த்து எச்சரிக்கிற வார்த்தைகளாக இவைகள் இருக்கிறது. நாம் அப்படி இருக்க கூடாது. வேத வசனம் நமக்கு அறிவிக்கப்படும் பொழுது, வேத வசனம் நம்மை எச்சரிக்கும் பொழுது, வேத வசனமானது இதை செய்யாத அப்படின்னு நம்மை தடுக்கும் பொழுது, இதை செய் அப்படின்னு சொல்லி நம்மை ஊக்கப்படுத்தும் பொழுது, நாம் அவைகளை என்ன பண்ணக்கூடாது? தட்டி கழிக்க கூடாது. அவைகளை நாம் நிறைவேற்ற வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். நாம் அவைகளை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கவனிங்க, அங்க சொல்லுகிற வார்த்தையை கவனிச்சு பாத்தீங்களா? 3வது வசனத்துல அவர்கள் சொல்லியும் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம சொல்றவங்களா மட்டும் இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்யணும்? செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 1 யோவானுக்கு வாங்களேன். 1 யோவான்ல அங்க யோவான் சில காரியங்களை சொல்றார் பாருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். இவங்க என்ன சொல்றாங்க? நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். இவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எதுல நடக்க மாட்டாங்க? இருளிலே நடக்க மாட்டாங்க, அந்தகாரத்திலே நடக்க மாட்டாங்க. அவங்க எப்படி நடப்பாங்க? வெளிச்சத்திலே நடப்பவர்களாய் இருப்பார்கள், வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆனா இந்த இடத்துல அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்றாங்க? நாங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம், நாங்கள் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சொல்லுகிறபடி அவர்களுடைய வாழ்க்கை இல்லை. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, அவர்கள் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறார்கள். 2:4 வாசிங்க. 2:4 வாசிங்க. அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்க. இது இன்னொரு கூட்டம். என்ன கூட்டம்? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும். இங்க இவங்களும் சொல்றாங்க, முதல்ல அவரோட ஐக்கியம் இருக்குதுன்னு சொல்றாங்க, 2வது அவரை எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவரை பத்தி எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்றோம். சொல்றது புரியுது அவங்களுக்கு? அவரை பற்றி நான் அறிவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்யணும்? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும். ஆனா அவங்க என்ன செய்யல? கற்பனைகளை கைக்கொள்ளவில்லை, அவருடைய வார்த்தையை கைக்கொள்ளவில்லை. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். அவரை அறிந்தவன் அவருக்கு இணங்கி நடப்பான். ஆனா இவங்க சொல்றாங்க, ஆனா அது செயல்ல இல்ல. 3வது பாருங்க, 9வது வசனத்துல ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன்
இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான், இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன், தன் சகோதரனை பகைக்கிறவன். ஒளியிலே இருப்பவர்கள் சகோதரர் என்ன செய்ய மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, பகைக்க மாட்டார்கள். சகோதரனை என்ன பண்ணுவாங்க, சிநேகிப்பார்கள். எங்க வாசிக்கிறோம்? 4வது அல்லது 5வது வசனத்துல, 5வது வசனம், 5ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், பிறப்பித்தவனிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும், பிதாவினிடத்தில் அன்பு கூறுகிறவன் பிதாவினால் பிறப்பிக்கப்பட்ட எல்லாரிடத்திலும் அன்பு கூறுகிறான். யார் அந்த பிறப்பிக்கப்பட்டவர்கள்? நீங்களும் நானும். அப்ப நான் தேவனிடத்தில் அன்பு கூறுறேன், ஆனா என் சகோதரனை தான் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னா நாம் பொய்யராக இருக்கின்றோம். நாம் சொல்லுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்றாக இருக்கிறது. அதுதான் 4:20 கூட அதனுடைய கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்கிறோம். 4:20 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன், அவன் பொய்யன். அப்ப இந்த பரிசேயரும் வேதபாரகரும் என்ன சொல்றாங்க? இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்றாங்க, நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்றாங்க, நான் ஒளியில இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா செயல்ல ஒண்ணு கூட காட்டுகிறதில்லை, செயல்ல ஒண்ணு கூட காட்டுகிறதில்லை. என் அருமையான சகோதரனே சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் வெறுமனே சொல்லுகிறவர்களாக மட்டுமல்ல, நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் யோசித்து பார்ப்போம். இவர்கள், இந்த பரிசேயரும் வேதபாரகரும், அவர்கள் சொல்லுகிறவர்களாகத்தான் இருக்கிறாங்க, செயல்ல இல்லை. 2வது வாசிங்க, மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல 4வது வசனம். 4வது வசனம். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை என்ன பண்றதில்ல, தொடமாட்டார்கள். அவர்களோ அவங்க எங்க இருக்கிறாங்க? அவங்க எங்க இருக்கிறாங்க? ஜனங்க மத்தியில தான் இருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? அவர்கள் ஜனங்கள் மத்தியில தான் இருக்கிறாங்க, ஆனா ஒரு நல்ல மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையில இல்லை. இப்போ 2வது, அவர்கள் தவறான மாதிரியை காண்பிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். தவறான மாதிரியை காண்பிக்கிறவர்களாக அவர்கள் இருக்கு. அவங்க சொல்றாங்க, நீங்க செய்யுங்க அப்படின்னு எதையெல்லாம் சொல்றாங்களோ அதை யார் காண்பிக்கணும்? தாங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு காலையில நாங்க எல்லாம் குளிக்க போனோம். காலையில ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. என்ன அறிவிப்பு? என்ன அறிவிப்பு? அந்த குளிக்கிற இடம் இல்லையா, எது? அருவியா? அந்த இடத்துக்கு போய் குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா எனக்கு அந்த இடம் தான் அப்படின்னு எனக்கு தெரியாது. சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு போட்டாங்க. நாங்க போயிட்டோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க, கிட்ட போனதுக்கு அப்புறம் இங்க தான் போகக்கூடாதுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. சரி நம்ம தான் போறோம் அப்படின்னு அங்க போனா என்னை விட முன்னாடி அங்க 30-40 பேர் குளிச்சுன்னு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் கடைசியில ஒரு கூட்டம் வந்துட்டு இருந்தது, எலசுங்க கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த எலசுங்க கூட்டத்துல நான் மல்கியாவை தேடினேன். நான் சொல்றேன் இல்லையா, நான் மல்கியாவை தேடினேன், காணோம் மல்கியா. அந்த பேட்ச்ல இருந்து எல்லாருமே வந்துட்டோம் இல்லையா, எல்லாருமே அங்க இருந்தோம், ஆனா அவர் காணோம். அப்ப யோசிச்சேன், மனுஷன் கட்டுப்பாடோட தான் இருக்கிறாரு அப்படின்னு.
இங்க வந்து மோட்டர்ல குளிச்சேன்னு சொன்னார். வந்தது அப்புறம் ஏன் இங்கே மோட்டர்ல குளிச்சேன், ஐயா நல்ல தண்ணியில குளிச்சேன் அப்படின்னாரு. இதுல என்ன நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நாம் சொல்லுகிறதுல நாம் மாதிரிகளை என்ன பண்ணணும்? நாம தான் மாதிரியா இருக்கிறோம். எப்படி பேசணும்? நாம் மாதிரி. என்ன செய்யணும்? நாம் மாதிரி. எப்படி கீழ்ப்படியணும்? நாம் மாதிரி. நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மற்றவர்களுக்கு நாம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? மாதிரிகளாக இருக்க வேண்டும். மாதிரிகளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு மாதிரிகள் இல்லை, பின்பற்றக்கூடிய நிலம். அதாவது ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி சொன்னார், இன்றைக்கு தீமோத்திக்கள் இல்லை. ஓ, யார் இல்ல? யார் இல்ல? தீமோத்திகள் எழும்ப வேண்டும், தீமோத்திகள் எழும்ப வேண்டும். தீமோத்தேயு அவங்க இல்ல இல்ல இல்லைன்றார். நீங்க தீமோத்தேயு கிட்ட போய் கேளுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்களுக்கு பவுல் இல்லையான்னு சொல்லுவாங்க. இப்போ பிரச்சனை தீமோத்தேயு தான், பவுல் தான். பவுல் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா யார் இருப்பாங்க? தீமோத்தேயு இருப்பாங்க. பவுலே இல்லாம எங்களுக்கு தீமோத்தேயு இல்ல, எங்களுக்கு தீத்து இல்ல. ஐயா, முன்னே மாதிரியாய் நடப்பவர்கள் செல்லும் பொழுது பின்பற்றுகிறவர்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்க பின்னாடி வருவார்கள். இப்ப யார் வேணும்? மாதிரியுள்ள பவுல்கள் வேணும். நம்முடைய சபையில பவுலை போன்றவர்கள் எழும்ப வேண்டும், மாதிரியுள்ள நபர்கள் எழும்ப வேண்டும். ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் வாசிங்க. 2வது வசனம், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும், செய்யவும் உபதேசிக்கவும். ஆண்டவர் நமக்கு காண்பித்த மாதிரி என்ன? உபதேசிக்கவும் செய்யவும் இல்ல, செய்யவும் உபதேசிக்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் என்ன செய்தாரோ அதைத்தான் என்ன பண்ணாரு? செய்யும்படியாய் சொன்னார். அவர் எதை பின்பற்றினாரோ அதை தான் கடைபிடிக்கும்படியாக சொன்னார். நாம் எதை செய்ய வேண்டுமோ, எதை நிறைவேற்ற வேண்டுமோ, முதலாவது யார் நிறைவேற்றினார்கள்? ஆண்டவர் நிறைவேற்றினார். 2 நாளைக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு குடும்ப முகாம் நடந்தது. அந்த இடத்துல இந்த குறிப்பு பேசிட்டு இருக்கும்போது இப்படியாக அங்கே சொல்லப்பட்டது, ஒவ்வொரு வீட்டிலேயும் அப்பா அம்மா இருக்கிறாங்க. அந்த வீட்டில் யார் இருக்காங்க? பிள்ளைகள் இருக்கிறார்கள். பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிற முதல் பள்ளிக்கூடம் எது தெரியுங்களா? அந்த வீடு. அந்த வீட்டில் உள்ள அந்த பெற்றோர் தான் அந்த பிள்ளைகளுக்கான முதல் ஆசிரியர்கள். எதுக்கெல்லாம்? எல்லாவற்றுக்கும். என் மகன் இங்க தான் இருக்கா. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நானும் என் மகளும் பைக் எடுத்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக போனோம். சாயங்கால நேரத்தில் ஸ்நாக்ஸ் வாங்க போனப்போ ஃபோனில் நெட்வொர்க் சரியாக வேலை செய்யலை. அதனால் காசு கொடுக்கறதுக்கு முடியலை. அந்த கடைக்காரர் நமக்கு தெரிஞ்சவர் தான். அவர்கிட்ட சொன்னேன், ஐயா ஒரு 10 நிமிஷத்தில் திரும்ப இந்த வழியில் வருவேன், வரும்போது உன் காசு என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன் அப்படின்னு. அவர் சொன்னார், பரவாயில்லையா போங்க, நீங்கள் தெரியாதவங்களாம் திருப்பி வந்து வரும்போது என்ன பண்ணுங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அந்த மீட்டிங்க்கு போக வேண்டிய அவசரத்தில் அந்த வழியில் போகலை, குறுக்கு வழியில் போயிட்டேன். அன்னைக்கு அவருக்கு என்ன பண்ணலை, காசு கொடுக்கல. மறுநாள் நானும் என் பொண்ணும், பின்னாடி என் பையன், அதுக்கு பின்னாடி என் மனைவி, 4 பேரும் பைக்கில் போய்கிட்டு இருக்கோம். அந்த கடையை கிராஸ் பண்ணுறோம். அந்த கடையை கிராஸ் பண்ணும்போது என் பொண்ணு கேட்டா, எப்பா காசு கொடுத்தியா, காசு கொடுத்தியா? ஏம்மா மறந்துட்டேம்மா, கொடுக்கல, நேற்று இந்த ரூட்டில் வரல, அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த வழியில் போயிட்டேன். நீ அவ்வளோ கண்டிப்பாக சொன்னல, அவர் நம்மளை பற்றி என்ன நினச்சிருந்துருப்பாரு, என்னம்மா நினச்சிருந்துருப்பாரு?
நாம் அவரை ஏமாத்திட்டோன்னு நினச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு என் பொண்ணு என்கிட்ட சொல்கிறான். ஏம்மா அப்படியெல்லாம் அவர் நினைக்க மாட்டாருமா, நான் ஊழியக்காரன்னு அவருக்கு தெரியும், நான் வந்து கொடுப்பேன் தெரியும்மா அப்படின்னு என் பொண்ணுக்கு சொன்னேன். உடனே ரிட்டன் வரும்போது அந்த காசு கொடுத்துட்டு தான் வந்தேன். ஏன் சொல்ல வரேன்னா, காசு கொடுக்கலைன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஏமாத்திட்டாங்கன்னு நினைப்பாங்க அப்படின்ற ஒரு யோசனை வரும் பொழுது, ஓகே இப்போ எனக்கு ஒரு திருப்தி என்ன, என் பொண்ணை நான் நல்லா தான் நான் வளர்க்குறேன், நல்ல குணங்கள் அவளுடைய இருதயத்திலே விதைக்கப்படுகிறது. எனக்கு ஒரு நல்ல சந்தோஷம் இருந்தது. எங்க கத்துக்கிறாங்க? நம்ம வீட்டில் தான் கத்துக்கிறாங்க. யார் கற்றுக் கொடுக்கணும்? பெற்றோராகிய நாம் தான் என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமான சகோதரனே சகோதரிகளே, நாம் மாதிரிகளாக இருக்கணும். மாதிரியுள்ள கணவன், மாதிரியுள்ள மனைவி, மாதிரியுள்ள தகப்பன், மாதிரியுள்ள தாய், ஒவ்வொரு நிலைமையிலேயும் சபையில வரும் பொழுது மாதிரியுள்ள மூப்பர்கள், மாதிரியுள்ள ஊழியர்கள், மாதிரியுள்ள உபசரிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் மாதிரியை காண்பிக்க வேண்டும். ஜெபிக்கிறதிலே மாதிரியுள்ளவர்கள் வேண்டும். வேதத்தை தியானிக்கிறதிலே, படிக்கிறதிலே மாதிரியுள்ளவர்கள் வேண்டும். விசுவாச வாழ்க்கையிலே மாதிரியுள்ளவர்கள் வேண்டும். என் அருமையான சகோதரனே சகோதரிகளே, நாம் மாதிரியுள்ள வாழ்க்கையை என்ன பண்ணணும்? காண்பிக்க வேண்டும். மாதிரியுள்ள வாழ்க்கையை நாம் காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடைசியாக மத்தேயு 23ஆம் அதிகாரம். முதலாவது, நாம் சொல்லுகிறவர்களாக மட்டுமல்ல, நாம் செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் நல்ல மாதிரியுள்ள வாழ்க்கையை நாம் வைக்க வேண்டியவர்களாக இருக்கணும். மூன்றாவது, 5வது வசனம், தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். போதும். மூணாவது, நாம எதுக்கு செய்யக்கூடாது? மனுஷர் காண வேண்டும் என்று செய்யக்கூடாது. சரி, கவனிங்க. ஏன் நாம மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறோம்? இப்ப எதையாவது செய்யறோம் அப்படின்னா ஏன் மற்றவங்க பார்க்கணும்னு செய்யறோம்? பெருமைக்காக. சரி, ஓகே. வேற பேருக்காக. வேற சொல்லுங்க. மற்றவங்களுக்கு மாதிரியா இருக்கணும்னு எல்லாருக்கும் முன்னாடி செய்யறோமா? இந்த இடத்துல நேர்மறையா சொல்ல, எதிர்மறையா சொல்லியிருக்கு. மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள் அப்படின்னு. பைபிள்ல ஒரு சில விஷயங்கள் மனுஷர் காணும்படியாக செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. பார்க்குறீங்களா? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒன்று, என்ன செய்யக்கூடாது? தர்மம் செய்யும் போது எப்படி செய்யக்கூடாது? மனுஷர் காணும்படியாக செய்யக்கூடாது. ரெண்டாவது, 5வது வசனம் பாருங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். ரெண்டாவது, ஜெபம் மனுஷரை காணும்படியாக செய்யக்கூடாது. மூணாவது, 16வது வசனத்துல, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். உபவாசம் செய்யும் பொழுது எப்படி செய்யக்கூடாது? முகவாடலாய் செய்யக்கூடாது. சரி, ஓகே. நீங்க கவனிக்கும் பொழுது நாம மனுஷர் காணும்படியாக செய்யக்கூடாது. ஏன் செய்யறோம்?
முதலாவது பாருங்க, 6ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்துல, ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு, மனுஷரால் புகழப்படுவதற்கு. நேத்து வந்த உடனே இங்க ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. போட்டோஸ் எடுக்காதீங்க, வீடியோஸ் எடுக்காதீங்க, எடுத்தாலும் ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க, இன்ஸ்டால போடாதீங்க, வேற இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார். இப்போ நல்லா கவனிங்க, பொதுவாகவே இன்னைக்கு ஸ்டேட்டஸில் என்னெல்லாம் வைக்கிறாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, ஸ்டேட்டஸை பார்த்து அவன் என்ன நிலைமையில் இருக்கிறான்னு தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. சில நேரத்துலலாம் என் மனைவி திடீர்னு ஃபோன் பண்ணுவோம், ஏம்பா இவன் ஸ்டேட்டஸ் பாரு எப்படி இருக்கு, அவன் எப்படி இருக்கான்னு பாரு, கொஞ்சம் ஃபோன் பண்ணு அப்படின்னா, அவன் ஃபோனை பார்த்தா உண்மையிலே அவன் ஒரு மாதிரி தான் இருக்கிறான். நான் உனக்கு எப்படி நான் தெரியும், அதான் ஸ்டேட்டஸில் போட்டிருக்கிறியேடா அப்படின்னு. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் என்ன ஆகிப்போச்சு, அவன் சந்தோஷமாக இருக்கிறானா, அவன் துக்கமாக இருக்கிறானா, சில பேர் சில வார்த்தைகளெல்லாம் எழுதிவாங்க. நான் இத்தனை பேரை நம்பினேன், அவர்கள் என்னை எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, தனிமையாய் விட்டு விட்டார்கள் அப்படின்னா அவன் இப்போ எப்படி இருக்கிறான்னு அர்த்தம், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறான்னு அர்த்தம். இன்னொரு ஸ்டேட்டஸ், நான் உன்னை நம்பினேன் பெண்ணே, நீ என்னை விட்டு சென்றாய் அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் லவ் ஃபெயிலியரில் இருக்கிறான்னு அர்த்தம். இப்போ அந்த ஸ்டேட்டஸை பார்த்தாலே என்ன புரிஞ்சிக்க முடியுது, அவன் நிலைமைய புரிஞ்சிக்க முடியுது. இப்போ அவன் உலகத்துக்கு என்ன சொல்றான், அவன் உலகத்துக்கு என்ன சொல்றான், சொல்றது புரியுதுங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு விசுவாசிகள் ஸ்டேட்டஸ்ல என்ன வைக்கிறாங்க, என்ன வைக்கிறாங்க, அவங்க செய்யற தர்மம் எல்லாத்தையும் வைக்கிறாங்க. உண்மை இல்லையா? பைபிள் சொல்லுது, உன் இடது கை கொடுப்பது, கரெக்டா, இடது கையா வலது கையா, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்ல. அதென்ன வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது? என்னது? அதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. என்ன, அதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஆனா அதுக்கு ஒரு அர்த்தம், இந்த இடது கை யாருக்குரியது, இந்த இடது கை யாருக்குரியது, வலது கை யாருக்குரியது? என்னையா இந்த வலது கை யாருது? உங்க வலது கை யாருது? நான் சொல்லிட்ட பதில் சொல்லிட்டேன். உங்க வலது கை யாருது? உங்களுது. உங்க இடது கை யாருது? உங்களுது. இப்ப வலது கை கொடுக்குது இல்லைங்களா, அதை எது அறியக்கூடாது? இந்த இடது கை அறியக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கொடுப்பதை என் மண்டைக்கு ஏத்தக்கூடாது. நாம கொடுக்கிறதிலே நாம என்ன அடையக்கூடாது, பெருமை அடைய கூடாது. அதுதான் ஒரு கை கொடுப்பது இன்னொரு கை அறிய வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ கொடுப்பதை நீ அறியக்கூடாது. அறியக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அது உனக்கு என்ன கொடுக்க கூடாது? பெருமையையும் மேட்டிமையையும் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது தர்மம் செய்யும் பொழுது. அப்போ யார் அறியணும்? நீங்க கொடுக்கிறது யார் அறியணும்? கர்த்தர் அறியணும். அவர் அறியும்படியாகத்தான் என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டும். மனுஷர் காணும்படியாக என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இரண்டாவது, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். எங்கெல்லாம் ஜெபம் பண்றாங்க? மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெபாலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். ஓகே,
ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் ஜெபிக்கும் பொழுது மனுஷர் காணப்படும்படியாக என்ன பண்ணக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. யூதர்களுக்கு ஜெப நேரங்கள் உண்டு. யூதர்களுக்கு என்ன உண்டு? ஜெப நேரங்கள் உண்டு. அந்த ஜெப நேரங்கள்ல அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இப்பொழுது தொடர்ச்சியாக நம்முடைய சகோதரர் திரும்பவும் அந்த செய்தியை நமக்கு வழங்குவார்கள். சவுண்டர் தான். பொதுவாக கிரிக்கெட் விளையாடும் போது கிரவுண்டில் திடீர்னு மழை பெஞ்சதுன்னா விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மழைலாம் நின்றுட்டு வேலை செய்கிறவங்கெல்லாம் வந்து அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் யார் வருவாங்க? பேட்டு பால் எடுத்துக்கிட்டு எல்லாரும் திரும்பவும் விளையாட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ யார் விளையாட்டு வீரர்கள்? நீங்கள் தான். யூ ஆர் த பிளேயர்ஸ். ஓகே, ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருக்கோம். முடியாதனால இப்போ 15 நிமிஷம் போகுது. சரி, என்ன யோசித்து கொண்டிருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்த 2 நாட்களாக நம்ம நிறைய விஷயங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸோ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியங்களில் நம்முடைய பொறுப்பு என்ன? அதில் முதலாவது நாம் கேட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, நாம் வெறுமனே சொல்லுகிறவர்களாகவோ அல்லது பேசுகிறவர்களாகவோ மட்டுமல்ல, நாம் அவைகளை என்ன செய்யணும்? கடைபிடிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அதாவது ஆண்டவர் நீங்க என்ன தீர்மானிச்சீங்க அப்படின்றதற்கான காரியங்களுக்கு உங்களுக்கு பலன் கொடுப்பது இல்லை. நீங்க என்ன யோசித்தீங்களோ அவைகளுக்காக தேவன் பலன் கொடுப்பதும் இல்லை. ஆண்டவர் எவைகளுக்கு பலன் கொடுக்கிறாரு? என்ன செய்தோம், என்ன செய்தோம். ஸோ என்ன செய்தோம் என்பவைகளுக்கு தான் ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு பலன் வேண்டும் அப்படின்னா நாம் யோசித்ததற்கோ தீர்மானித்ததற்கோ நினைச்ச காரியங்களுக்கோ ஒருபோதும் இல்லை. ஸோ அதனால நம்ம வெறும் பேசுகிறவர்களாக மட்டும் அல்ல, நம்ம என்ன செய்யணும்? செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க. யாக்கோபு அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துறாரு இல்லைங்களா? என்ன சொல்றாரு? நீங்கள் வெறுமனே கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, என்ன செய்யணும்? அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். நாம் வெறுமனே கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, நம்ம என்ன செய்யணும்? செய்ய ஆர்வமுள்ளவர்களாக, செய்ய நாம் வாஞ்சையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றாக இருக்கின்றது. ஸோ இது நாம் கேட்ட முதல் காரியம். ரெண்டாவது நாம் கேட்ட காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் மாதிரியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கேட்டது மட்டுமல்ல, ரெண்டாவது நாம் எப்படி இருக்கணும்? மாதிரியுள்ளவர்களாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் மற்றவர்களால் பார்க்கப்படுகிறோம், மற்றவர்களால் நாம் கவனிக்கப்படுகின்றோம். மற்றவர்களால் பார்க்கப்பட்டு கவனிக்கப்படுகிறோம் அப்படின்னா அவர்களுக்கு முன்னுதாரணமாக யார் இருக்கணும்? நாம இருக்கணும். முன்னுதாரணமாக நாம் இருக்கணும். நம்மை பின்பற்றி வரக்கூடிய நிலைமையில நாம் என்ன செய்யணும்? வாழ வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் இரண்டாவது சிந்தித்தோம். மூன்றாவது, இதை செய்யும் பொழுது எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது. எப்படி செய்யக்கூடாது? மனுஷர் காண வேண்டும் என்று எதையுமே செய்யாதீங்க. சரியா? மனுஷர் காண வேண்டும் என்று எதையும் செய்யக்கூடாது. மனுஷர் காணும்படியாய் அல்ல, தேவன் காணும்படியாகவே நாம் செய்ய வேண்டும். நான் யாருக்கு முன்பதாக செய்கிறேன்? மனுஷர் முன்பதாக அல்ல, நான் யார் முன்பதாக? தேவனுக்கு முன்பாக நான் செய்கிறேன். யாருக்காக செய்கிறேன்? தேவனுக்காகத்தான் நான் காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி
நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதில் ஒரு 3 காரியங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஒன்று, நாம் தர்மம் செய்யும் பொழுது என்ன பார்க்கிறோம்? அது மனுஷர் காண வேண்டுமென்று செய்யக்கூடாது. ஸோ வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அது எனக்கு பெருமையை கொண்டு வரக்கூடாது. நான் இவ்வளவு செய்கிறேன், நான் எவ்வளோ பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சிட்டு என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் தெரிஞ்சிட்டா என்ன ஆயிடும்? இந்த உலகத்தோட பிரதிபலன் தீர்ந்து விடும். இந்த உலகத்தில் நமக்கு பலன் கிடைத்து விட்டால் பரலோகத்தில் என்ன கிடைக்காது? பலன் கிடைக்காது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். என்ன? 2வது வசனம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. தாரை ஊதுவியாதேனா இந்த மாதிரி மைக்கில் சொல்லாதே. மனுஷர் பார்க்கிற வண்ணமாக, மனுஷர் கேட்கிற வண்ணமாக, மனுஷருடைய சிந்தையில வருகிற வண்ணமாக நாம் நம்முடைய தர்மத்தை செய்யக்கூடாது. தர்மம்னா நம்முடைய உதவிகளை, நாம் உதவிகளை செய்யும் பொழுது மனுஷர் காணும்படியாக நாம் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. 2வது, நாம் ஜெபம் பண்ணும்போது மனுஷர் காணும்படியாக நாம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். மனுஷர் காணும்படியாக அப்படின்னு சொன்னா, பப்ளிக்ல எல்லாருக்கும் முன்பதாக நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய ஜெபங்கள் சுருக்கமா இருக்கட்டும். நீங்க தனியா ஜெபம் பண்ணும்போது மணிக்கணக்கா ஜெபம் பண்ணிக்கங்க. பப்ளிக்ல மணிக்கணக்கா ஜெபம் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? தனியா ஜெபம் பண்றது இல்லைன்னு அர்த்தம். அது எல்லா ஜெபத்தையும் எங்க வந்து பண்றாங்க? எல்லாருக்கும் முன்னாடி வந்து பண்றாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ வீட்டில் திருப்தியா சாப்பிட்டு வந்துட்டேன். இப்போ வெளியே வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், ஒருவேளை கட்டாயத்தின் பேர்ல சாப்பிட்டா கூட எவ்வளவு சாப்பிடுவோம்? கொஞ்சம் தான் சாப்பிடும். வீட்டில் சாப்பிடலன்னு வைங்களேன், கொஞ்சமா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா ஒரு பிளேட்டை முடிச்சிடும். ஏன்? வீட்டில் என்ன பண்ணல? சாப்பிடல. இதேதான். அப்ப ஜெபம், நான் தனிப்பட்ட ஜெபத்தை நான் அதிகமாய் செய்கிறவனாக இருப்பேனானால் வெளியில எல்லாருக்கும் முன்னாடி நான் ரொம்ப நேரம் என்ன பண்ண மாட்டேன்? ஜெபம் பண்ண மாட்டேன். அது என்ன ஜெப குறிப்போ அதை மட்டும் சொல்லி நான் அதை என்ன செஞ்சிருவேன்? முடிச்சிருவேன். ஆனா நான் என் தனிப்பட்ட நிலைமையில நானும் என்னுடைய ஆண்டவரும் அப்ப நானும் என்னுடைய ஆண்டவர் மட்டும் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நான் ஏறெடுக்கக்கூடிய ஜெபம் மணிக்கணக்கா என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. மனுஷர் காண வேண்டும் என்று ஜெபம் பண்ணாங்க. சில பேர் கவனிச்சிங்களா? ஜெபத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருப்போம், ஜெபத்துல அறிவுரை கூட சொல்லுவோம். ஆண்டவரே, அதாவது பேசுறது என்னமோ ஆண்டவரிடத்துல தான், ஆனா சொல்ற விஷயம்லாம் யாருக்கு? எதிரில் இருக்கிறவங்களுக்கு தான். இது எதுல? ஜெபம். பேருக்கு ஜெபம் தான், ஆனா ஆக்சுவலா நேரடியா சொல்ல முடியலன்றதுக்காக ஜெபத்தின் வழியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சொல்லிக்கிட்டு இருக்கோம். சில பேர் ஜெபத்துல சுவிசேஷம் சொல்லுவாங்க, கேட்டிருக்கிறீங்களா? ஜெபத்திலேயே சுவிசேஷம் சொல்லிடுவாங்க. அதாவது யாராவது ஒரு வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ண போய் சொன்னா, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லின்னு இருப்போம். எதுல? ஜெபத்துல. இதெல்லாம் யாருக்காக பண்றோம்? மனுஷருக்காக பண்ணுகிறோம். ஜெபம் தேவனோடு பேசுகிறது, தேவனோடு உறவாடுகிறது, அவரோடு ஐக்கியப்படுகிறது. அந்த 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 உறவில நடுவில் வேற யாருமே வரவே கூடாது. மனுஷர் காணும்படியா எதையும் செய்யாதீங்க. 3வது 16வது வசனத்துல, நீங்கள் உபவாசிக்கும் போது
என்ன சொல்றாரு? மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர்கள் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க 5ஆம் வசனத்துல கவனிச்சிங்களா? அவர்கள் ஜெபாலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும், அதாவது யூதர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. என்ன வழக்கம் அப்படின்னு சொன்னா, ஜெப நேரங்கள் இருந்தது. என்ன இருந்தது? ஜெப நேரங்கள் இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் அவர்கள் ஜெபம் பண்ணும்படி எங்க போனாங்க? தேவாலயத்துக்கு போனாங்க. கவனிச்சிங்களா? அப்போ யூதர்களுக்கு என்ன உண்டு? ஜெப நேரங்கள் உண்டு. இப்போ இந்த ரபிமார்கள் இருக்காங்க இல்லையா, இந்த மாயக்காரராகிய இந்த ரபிமார்கள், வேதபாரகர், பரிசேயர்கள், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, ஜெபம் பண்ண வேண்டிய அந்த நேரத்தில் கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அப்ப ஜெபம் பண்ணும் போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப அவங்க திடீர்னு நடந்து வந்துன்னே இருக்கிறாங்கன்னு வைங்களேன், ஒரு மணி அந்த ஜெபத்தினுடைய மணி அடிச்ச உடனே எங்க இருக்கிறாங்களோ அங்க முட்டி போட்டுருவாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அப்பா எவ்வளோ பக்திமானியா. இதுல அந்த பின்னணியில என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்க எல்லாம் வீட்டில இருந்து கிளம்பும் போது அந்த நேரத்தை கால்குலேட் பண்ணி தான் வராங்களாம். இந்த டைம்ல நான் எங்க சேருவேன்? அந்த மார்க்கெட் வீதியில போய் சேருவேன். இப்ப மணி அடிக்கும், உடனே அங்க என்ன பண்ணணும்? முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு அந்த நேரத்தை கால்குலேட் பண்ணி தான் எங்க வராங்க? அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கே வராங்க. இதெல்லாம் யாருக்காக பண்றாங்க? மனுஷர் காண வேண்டும் என்று. அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், நாம எந்த காரியமாக இருந்தாலும் யாருக்காக செய்யக்கூடாது? மனுஷர் காண வேண்டும் என்று செய்யக்கூடாது. 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். 1, நாம வெறுமனே சொல்லுகிறவர்களாகவோ கேட்கிறவர்களாக மாத்திரமே இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டியவர்களாய் இருக்கணும், செய்ய வேண்டியவர்களாய் இருக்கணும். இது முதலாவது காரியம். நேத்திலிருந்து எதை பத்தி எல்லாம் கேட்டோம்? இஸ்காரியோத் யூதா முதல் செய்தி என்ன கேட்டோம்? எவைகளை ஆதாயப்படுத்தினான், எவைகளை அவன் இழந்தான். சரீர பிரகாரமான காரியங்களை நாம் இழக்கணும், ஆவிக்குரிய காரியங்களை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ளணும். ஆனா யூதா என்ன பண்ணா? சரீர பிரகாரமான காரியங்களை ஆதாயப்படுத்தி கொண்டு ஆவிக்குரிய காரியங்கள், பரலோகத்துக்குரிய காரியங்களை அவன் என்ன செய்தான்? இழந்து போனான். இப்ப நாம் இதெல்லாம் கேட்டுட்டோம். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்து என்ன கேட்டோம்? பணத்தை பத்தி கேட்டோம். பணத்தை எப்படி கையாளுவது? சரியா? தேவன் நமக்கு எதுக்கு பணம் கொடுத்திருக்கிறாரு? 2 விஷயம். 1, நான் அனுபவிக்க கொடுத்திருக்கிறாரு. 2வது, கொடுக்க கொடுத்திருக்கிறாரு. நானாக என்னுடைய ஐஸ்வர்யத்தை பெருக்குவதற்கு நான் என்ன பண்ணக்கூடாது? பிரயாசப்படக்கூடாது. கர்த்தர் விரிவாக்குறாரா, கர்த்தர் கொடுக்கிறாரா, கர்த்தர் செய்யட்டும். ஆனா நான் செய்ய வேண்டியதை குறுக்கு வழிகளிலோ மற்ற நிலைகளிலோ என்னுடைய ஆதாயத்தை பெருக்குவதற்கு நான் முயற்சி செய்ய கூடாது. இதை கேட்டோம். என்ன பண்ணணும்? அதை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். காலையில் என்ன செய்தி கேட்டோம்? என்ன கேட்டோம்? ஆபிரகாமை போல விசுவாசம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தை கிரியையிலே காண்பிக்க வேண்டியவனாக நாம் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அதுக்கு நிறைய உதாரணங்கள் எல்லாம் நாம சிந்தித்தோம். அப்ப அந்த காரியங்களை நாம் கேட்டோம், ஆனால் அதை நாம் என்ன பண்ணணும்? நிறைவேற்ற வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். நிறைவேற்ற வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நாம் வெறுமனே கேட்கிறவர்களாக அல்ல. 2வது, அந்த செய்கிறவைகளிலே நாம் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும், மாதிரியுள்ளவனாக இருக்க வேண்டும். 3வது, நான் செய்யக்கூடிய எந்த காரியமோ தயவு செய்து யாருக்காக செய்யாதீங்க? யாருக்காக செய்யாதீங்க?
மனுஷருக்காக செய்யாதீங்க. உங்களை அழைத்தது யாரு? உங்களை அழைத்தது யாரு? கர்த்தர். உங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தது யாரு? கர்த்தர். உங்களுக்கு செய்த வேலைக்கு கூலி கொடுப்பது யாரு? கர்த்தர். அப்போ எல்லாம் கர்த்தர் செய்யும் போது நீங்க ஏன் மனுஷருக்காக செய்றீங்க? ஏன் மனுஷருக்காக செய்யணும்? மனுஷர் காணும்படியாக அல்ல, தெய்வம் பார்க்க வேண்டும் என்று. என் கர்த்தர் அவர் எனக்காக என்னெல்லாம் கொடுத்தாரு? அவர் மனுஷர் பார்க்கணும்னு செஞ்சாரா? இல்லை, அவர் அன்பு நிமித்தமாக செய்தார். நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். அப்ப அந்த அன்புக்கு பிரதிபலனாக, அந்த அன்புக்கு ஈடாக நான் அவருக்கு திருப்பி செய்யும் பொழுது நான் ஏன் மனுஷர் பார்க்கணும்னு செய்யணும்? என் கர்த்தர் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துவதற்காகவே நாம் என்ன பண்ணணும்? செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வரக்கூடிய நாட்களில் நாம் அப்படியாய் செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படியாய் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் வெறுமனே சொல்லுகிறவனாக அல்ல, நான் வெறுமனே கேட்கிறவனாக அல்ல, அதன்படி செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, ஆண்டவரே, நான் செய்கிறதிலே மற்றவர்களுக்கு நான் எப்படி இருக்கணும்? மாதிரியா இருக்கணும், முன்னுதாரணமா இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவது, நான் செய்கிற எந்த காரியமும் மனுஷனுக்காக அல்ல ஆண்டவரே, நான் உமக்காக செய்யணும், உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யணும், உம்மை உயர்த்துவதற்காக செய்யணும், உம்மை கனப்படுத்த செய்யணும், உம்மை அறிவிக்க செய்யணும். அதுக்காக எனக்கு என்ன பண்ணுங்க? உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கண்களை மூடலாமா? ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடலாம், நம்ம ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடிவோம். எல்லாரும் எங்க இருந்தாலும் சரி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, முன்ன பின்ன சைடில் எங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்களோ உட்கார்ந்த இடத்துல கண்களை மூடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறீங்க என்பதை மறந்து விட வேண்டாம். இந்த 2 நாட்கள் கர்த்தர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து அமர்த்தி இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்தல சபையினுடைய விசுவாசிகளாக இருக்கலாம், இல்லை மற்ற சபைகளிலிருந்து நீங்கள் வந்த விசுவாசிகளாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வெளியூர்களிலிருந்து வந்தவர்களாக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை வெறுமனே இந்த இடத்திற்கு கொண்டு வரவில்லை. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, அவர் உங்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு இலக்கு இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே உங்களை கர்த்தருடைய சமூகத்திற்கு கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்தது மட்டுமல்ல, அவர் தமது வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட பேசி இருக்கிறார். இப்படியே வந்த வண்ணமாக திரும்பி போயிடுவீங்களா? வந்த வண்ணமாக திரும்பி செல்வீர்களா? இல்லை. ஆண்டவரே, என் வாழ்க்கை உங்களுடைய கையில் கொடுக்கிறேன் ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் வாழ்ந்த போலியான வாழ்க்கை போதும் ஆண்டவரே, இதோ இனிமே உமக்காக நான் வாழ்கின்றேன். நான் உம்முடையவள், நான் உம்முடையவன், என் பணம் உம்முடையது, என்னுடைய நேரம் உம்முடையது, நீரை கொடுத்த எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. நான் உமக்காக பிரயாசப்படணும், உமக்காக நான் ஓடணும், உமக்காக நான் செயல்படணும். ஒருவேளை இந்த உலகத்தின் பார்வையில நான் பைத்தியமா இருந்தாலும் பரவாயில்லை, உம்முடைய பார்வையில நான் எப்படி இருக்கிறேன் என்பது எனக்கு அவசியம். ஆண்டவரே, நீர் உம்முடைய விருப்பத்தின்படி என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 நிமிஷங்கள் அமைதியாக ஜெபசிந்தையோடு அவருக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இருக்கிறவங்க அங்கங்க இடத்துல கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வேறுபேனும். தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வேறுபேனும். குருசை நோக்கி
பார்க்க எனக்கு குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாவும் அற்பமே உரிய பெருமையாவும் அற்பமே விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை சுந்தரம் மிகும் இந்த பூவில் சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கேருப்பினும் எந்த மேன்மைகள் எனக்கேருப்பினும் விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. அன்பின் பிதாவே, பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 66வது தலையணை முகாமுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஜெபித்து எதிர்பார்த்தது போலவே இந்த 2 நாட்கள் கர்த்தர் நீர் கிருபையாக இறங்கி உம்முடைய வேத வசனங்களினாலே எங்களை திருப்திப்படுத்தினீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யார் யார் என்னென்ன தேவையோடு வந்தார்களோ நாங்கள் அறியோம், ஆனால் கர்த்தர் நீர் அறிவீர் ஆண்டவரே. அவரவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை நீர் பகிர்ந்து கொடுத்தீர் என்று விசுவாசித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் நாங்கள் வெறுமனே கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாக ஆண்டவரே, அதை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் வாழ கர்த்தர் நீர் உதவி செய்தருளும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் யோசிப்பவைகளுக்கு அல்ல, நாங்கள் தீர்மானித்தவைகளுக்கு அல்ல, நாங்கள் உமக்காக என்ன செய்தோம் என்பதின் அடிப்படையிலே தான் கர்த்தர் நீர் எங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதை உணர்ந்து நாங்கள் உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதை நாங்கள் முற்றிலுமாய் நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்தருளும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அநேகருக்கு மாதிரிகளா இருக்க கர்த்தர் உதவி செய்தருளுங்க ஆண்டவரே. நாங்கள் எந்தெந்த நிலைமையில மாதிரிகளா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நீர் எங்களுக்கு ஒவ்வொன்றாய் கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதை நாங்கள் உண்மையும் உத்தமமாய் செய்ய உம்முடைய சமூகத்திற்கு வரும் பொழுது உண்மையும் உத்தமமான நல்ல ஊழியக்காரனே என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய நிலைமையில நாங்கள் வாழ்கிறதற்கு தேவன் கிருபை பாராட்டும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்தருளுங்க. இம்மட்டும் ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில தடைகள் வந்திருந்தாலும் உம்முடைய கூட்டத்தை உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எல்லாம் நன்றாய் செய்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொடுத்த மழைக்காக ஒரு விசை கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. மீதியான வேலைகளையும் உம்முடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இங்கிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது ஒவ்வொருவரும் வேத வசனங்களில் நான் நிரப்பப்பட்டவர்களாய் இங்கிருந்து புறப்பட்டு செல்ல கர்த்தர் உதவி செய்தருளும்படியாய் சபையார் எடுத்துக்கொண்ட எல்லா பிரயாசங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தக்க பலனை கர்த்தர் நீர் கொடுத்தருளும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தேங்க்யூ. அழைத்து இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அருளாட்சி சபையினுடைய பொறுப்புள்ள சகோதரர்கள், மூப்பர்கள், விசேஷமாய் சபையார் எல்லாருக்கும் கர்த்தர் நாமத்தில் என்னுடைய நன்றிகளை எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய ஸ்தல சபையின் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.